மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் இன்று தாக்கல் செய்ய உள்ள நிலையில் வேளாண் துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும், புதிய திட்டங்கள் அறிவிக்கப்படுமா, மானியங்கள் அறிவிக்க வாய்ப்பிருக்கிறதா என்ற விவசாயிகள் பல்வேறு எதிர்பார்ப்புகள் குறித்து கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் எமது செய்தியாளர் சுதன். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். வணக்கம் சுதன். முக்கிய துறையான வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அதே மாதிரி விவசாயிகளுக்கு என்னென்ன சலுகைகள், என்னென்ன மானியங்கள் வழங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு? மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி மக்களவை பொதுத் தேர்தல் முடிந்த பின்பு தற்போது மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடியின் தலைமையிலான ஆட்சி அமைந்த பிறகு முதல் பட்ஜெட் தாக்கல் என்பது இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 7வது முறையாக இன்றைய தினம் தனது பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறார். அதிலும் குறிப்பாக பல்வேறு துறை சார்ந்த எதிர்பார்ப்புகள் வலுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் முக்கிய துறையாக அங்கம் வகிக்கக்கூடிய வேளாண் துறை சார்பில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கிறது. இது குறித்து நம்மிடையே பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக வேளாண் உழவர்கள் தம்மிடம் இருக்கிறார்கள். அவர்களிடம் நாம் தகவல்களை கேட்டறியலாம். சார் வணக்கம். தற்போது இந்த வேளாண் துறை சார்பாக மத்திய அரசு கிட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கு? மத்திய அரசு 2024-25 நிதியாண்டுக்கான பட்ஜெட் இன்னைக்கு தாக்கல் பண்றதா சொல்லி புது பட்ஜெட் வந்திருக்குங்க. விவசாயிகள் இன்னைக்கு வாழ்வாதாரம் பெரிய அளவில் இன்னைக்கு பல ஆண்டுகளாக பாதிப்பில் இருக்கிறோம். விவசாயம் செய்யறதுக்கு முடியாத நிலைமையில் இருக்கிறோம். இந்த பட்ஜெட்டை நாங்கள் விவசாயிகள் இன்னைக்கு விளைவிக்கின்ற விளைபொருளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் சட்டம் கொண்டுட்டு வரணும். MS சாமிநாதன் குழு பரிந்துரையை நிறைவேற்றணும். விவசாயிகள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்யணும். மற்றும் எங்களுக்கு விவசாயிகள் 60 வயது ஆகிட்டா அவங்களுக்கு ஓய்வூதிய திட்டம் கொண்டுட்டு வரணும் போன்ற கோரிக்கைகள் நாங்கள் தொடர்ந்து இதுக்காக பல ஆண்டுகளாக தொடர்ந்து போராடிக்கிட்டு வரோம். இதை எல்லாமே நான் மத்திய அரசிட்ட இந்த பட்ஜெட்டில் வரும்னு சொல்லி நாடு முழுவதும் ஒட்டுமொத்த விவசாயிகளும் நான் எதிர்பார்க்குறேங்க. இப்போ கடந்த சில காலங்களில் மத்திய அரசுக்கு அழுத்தம் தெரிவிக்கும் வகையில் தொடர் போராட்டங்களில் விவசாயிகள் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய பாஜக இந்த விவசாயிகளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் பல்வேறு அறிவிப்புகள் இதில் இருக்குன்னு நம்பிக்கை இருக்குங்களா? கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. ஆனால் 10 ஆண்டுகளாக 10 ஆண்டுகள் முன்பே இதே உங்களுக்கு மத்திய அரசு இந்த இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்கிற மத்திய அரசு மாண்புக்கு பாரத பிரதமர் ஐயா அவர்களே MS சாமிநாதன் குழு பரிந்துரை நாங்கள் ஆட்சிக்கு நிறைவேற்ற சொல்லி அவரே வார்த்தை கொடுத்ததான். இதெல்லாம் அவருடைய தேர்தல் வாக்குகள் இருக்கக்கூடியதான். இதை நாங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் வரும்னு சொல்லி முழு மனதோட விவசாயிகள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கிறோங்க. அதாவது அர்னேஸ், இவர்கள் தெரிவித்தது போல விவசாயிகளுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை மத்திய அரசு இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கும் என அவர்கள் எதிர்பார்ப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விளைபொருட்களுக்கு உரிய ஆதார விலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும். அதே போல 60 வயதிற்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான அறிவிப்புகள் இதில் இருக்கும் என அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். இதே போல இது மட்டுமில்லாமல் நடுத்தர மக்கள் இருக்கக்கூடிய அனைவரும் இந்த வரி விலக்குக்கான உச்சவரம்பு இதில் உயர்த்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை வலுத்திருக்கிறது. அதே போல இந்த வேலையின்மையை போக்குவதற்காக வேலைவாய்ப்புகளை அதிகரிக்கும் வகையில் பல்வேறு தொழிற்சாலைகளும் இந்த வருவதற்கான அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழகத்தில் இராணுவ தளவாடங்கள் அமைப்பதற்கான தொழிற்சாலை அமைக்கப்படும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த ஆண்டு வெளியான பட்ஜெட்டில் இது தொடர்பான எந்த ஒரு நிதி ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை. உத்தரப்பிரதேசத்திற்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது வெளியாகக்கூடிய இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு இந்த இராணுவ தளவாடம் அமைக்கப்படுவதற்கான நிதி ஒதுக்கீடு இருக்க வேண்டும் என்பது அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. அதே போல கல்வி, பொருளாதாரம், விவசாயம் என அனைத்தும் மேம்படுவதற்கான எதிர்பார்ப்புகள் இந்த பட்ஜெட்டில் இருக்கிறது. எனவே அனைத்து தரப்பு மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த பட்ஜெட் அமையுமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அருணேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி சுதன்.